Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, அதுவும் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு 21 டேஸ் சேலஞ்சு தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் 21 டேஸ் சேலஞ்ச் சொன்னேன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு பழக்கத்தை ஒரு வழக்கமாக கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது லைஃப் லாங் அந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டெஃபினெட்லி 21 டேஸ் எடுக்கும். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களா, 21 டேஸில் நம்ம ஒரு விஷயத்தை லைஃப் லாங் செய்யணும்னு நினச்சா நம்ம செய்ய முடியுமா? பட் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த 21 டேஸ் சேலஞ்சில் வின் பண்ண முடியும். டெஃபினெட்லி ஷார்ட் 100% சொல்கிறேன். உங்களோட பழக்கத்தை உங்கள் லைஃப் லாங் வழக்கமாக கொண்டு வர முடியும். ஐ சேலஞ்ச் யூ. இந்த 21 டேஸ் சேலஞ்ச் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மைண்ட் செட் ஆகட்டும், ஃபோக்கஸிங் ஆகட்டும், இல்லை பாடி ஆகட்டும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட பவர்ஃபுல்லாக உங்களால் ஃபோக்கஸிங் பண்ண முடியும். டெஃபினெட்லி ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களால் இந்த 21 டேஸ் சேலஞ்ச் மூலமாக உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினாக உங்களோட மைண்டை நீங்கள் இப்போ ரீசெட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் சீக்கிரமாக ஏஞ்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் காலைல ஏஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு 30 நிமிஷத்துக்கு ஃபோனே எடுக்காதீங்க. ஸோ ஃபோன் எல்லாம் ஓரம் கட்டுங்க. காலைல ஏஞ்ச உடனே கண் விழித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஏந்திச்சிட்டோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி இந்த ஒரு நாள் நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்குன்றதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நினைங்க. ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு டைரி எடுங்க, சரிங்களா? ஸோ டைரி எடுத்துகிட்டு ஒரு 3 விஷயம் ஒரு 5 விஷயம் எழுதுங்க, டார்கெட் வைங்க. எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் இதை முடிச்சே ஆகணும். இடியே வந்தாலும் சரி, மழையே பெஞ்சாலும் சரி, இந்த டார்கெட் நான் முடிச்சுட்டு நைட்டு தூங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்கள் மைண்டில். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்காதீங்க, குளிக்கவும் போகாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, சரிங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு பாசிட்டிவாக என்ன பண்ணுங்கள், போய் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க, சரிங்களா? இல்லை வந்து பார்த்தா மிரரில் நின்று உங்கள்கிட்டே நீங்கள் பேசுங்க, உங்கள் லைஃப்பை பற்றி பேசுங்க. அவர் வந்து பார்த்தா உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. இல்லைன்னா பார்த்தா எதனா ஒரு 10 நிமிஷம் எடுத்து எதனா ஒரு ஸ்டோரி படிங்க, சரிங்களா? இல்லைனா ஒரு பாட்டு கேளுங்க. கொஞ்சம் காலங்காலத்தில் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கொண்டு போங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தா செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும், சரிங்களா? நான் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் மிஸ் பண்ணாலும் டெஃபினெட்லி இந்த 21 நாள் உங்களுக்கு தப்பாக முடியலாம். நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் டெஃபினெட்லி அந்த 21 டே 21 நாள் நீங்கள் ஒரு பவர்ஃபுல் ஹியூமனாக இந்த உலகத்துக்கு தெரிவிங்க, உங்களுக்கே தெரிவிங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் சரியான முறையில் செயல்படுத்துறதுக்கு நல்ல ஒரு ஹூக் தரேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜி லெவலை பீக் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு அப்கிரேட் தரேன், மறக்காமல் இந்த ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ டெய்லி 20 மினிட் ஒர்க் அவுட். அதே மாதிரி நீங்கள் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்க நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. முடிஞ்சளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காக இந்த ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த 21 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காக அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு 6 to 7 மணி நேரம் நல்ல ஒரு ஸ்லீப் கொடுங்க, சரிங்களா? மினிமம் 6 to 7 மணி நேரம் தூக்கம், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெஃபினெட்லி கிடைக்கும். ஷார்ட்டாக சொல்கிறேன், டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டா நீங்கள் அந்த 21 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸ்டார்ட் யுவர் ஸ்மால் ஓன் ப்ராஜெக்ட். அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியுமே சொல்லணும்னா, ஒரு ஸ்மால் ப்ராஜெக்டாக உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை சரியான முறையில் ரன் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தா பைத்தான் லைக் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தா லேர்ன் பண்ணுறது, இல்லை ஸ்கில் லேர்ன் பண்ணுறது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறது, டெக்னிக்கல் ஸ்கில் லேர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பார்த்தா என்ன ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நைட் படுக்க போகும்போது நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தா யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை நினச்சி பெருமைப்படுங்க. இந்த டார்கெட் நம்ம முடிச்சிருக்கோம், முடிக்க முடியல அதை பற்றி யோசிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மைண்டை க்ளீன் ஆவீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான தாட்ஸ்லாம் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ நெகட்டிவான தாட்ஸ் வந்து பார்த்தா வேணாம். அதே மாதிரி அவன் அவ்வளோ படித்தா நம்ம ஏன் அவ்வளோ படிக்க முடியல அப்படின்னு வந்து பார்த்தா பர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்காதீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் இவ்வளோவா படிச்சிருக்கீங்களே நினச்சி பெருமைப்படுங்க.
இதே மாதிரி அன்கம்ஃபர்டபுள் விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கிறது. இப்போ ஒரு 10 பேர் முன்னாடி உங்களால் நின்று பேச முடியலன்னா, ஸோ தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களால் ஏன் அந்த 10 பேர் முன்னாடி பேச முடியல, தனியாக இருக்கும்போது ஏன் பேச முடியுது? ஸோ அதோட தப்பு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அதை திருத்துங்க. அதே மாதிரி ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் கற்றுக்குறீங்க. அதை நம்மளால் ஏன் கற்றுக்க முடியல, ஏன் நமக்கு டஃப்பாக இருக்குது? ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை முடிஞ்சதை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்தமாதிரி அன்கம்ஃபர்டபுளான விஷயம் உங்களால் பண்ணும்போது அதை என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு 3 டேஸ்லேயே நம்ம விட்டுடலாமா, நம்மளால் பண்ண முடியலையேன்னு உங்களுக்கு தோணும். பட் ப்ளீஸ் டோன்ட் டெஸ்ட்ராய் இட். சரிங்களா? ஒரு 10 நாளைக்காக அட்லீஸ்ட் கடைப்பிடிங்க. 11ஆம் நாள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12ஆவது நாள் நீங்களே தானாக செய்வீங்க. 21ஆம் நாள் டெஃபினட்டாக இந்த உலகத்தில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஹியூமனாக நிற்பீங்க. அது உங்களுக்கும் தெரியும், உங்களை சுற்றி இருக்கவங்க டெஃபினட்டாக தெரியும். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் 21ஆம் நாள் டெஃபினட்டாக நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹியூமனாக நீங்கள் தெரிவிங்க, எல்லாருக்கும் தெரிவிங்க, உங்களுக்கும் நீங்கள் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றும் நீங்கள் நம்பினா, இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரணும் கூட நம்ம போடுற வீடியோஸ்லாம், அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து மெயினாக சேரும். ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.